ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சப்பயிறு அந்த குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சோம்பு இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வெங்காயம், ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து 4 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கிடலாம். பேலன்ஸ் 2 தக்காளி வந்து இருக்கட்டும். கொஞ்சமாக புளி எடுத்து அதை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பச்சை மொச்சப்பயிரை வந்து உரித்து வச்சுருக்கோம்ல, இது வந்து ஒரு 1/2 கிலோ பயிருங்க. இதை வந்து தனியாக ஆல்ரெடி உரித்து வச்சாச்சு. பயிரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் போட்டு வதக்குனதில் பச்சை மொச்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் பயிரையுமே ஒன்றா போட்டுட்டோம். ஒன்றுமே பண்ணலை. ஆயிலில் வந்து கடுகு, சோம்பு, வெந்தயம் போட்டு தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இப்போ பயிரை வந்து ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காவை வந்து இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு புளியை மட்டும் வெளியே எடுத்துடலாம். புளி தண்ணி தான் நம்மளுக்கு வேணும். புளியை வந்து கரைஞ்ச புளியை வந்து தனியாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ அந்த புளி தண்ணி அதில் வந்து தேங்காய் கரைச்சி ஊற்ற போகிறோம். அதுலேயே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதில் நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு மிளகாத்தூள் நாங்களே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் வந்து இப்போ புளி தண்ணியில் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு. புளி தண்ணியில் தேங்காய், மிளகாப்பொடி, உப்பு இது 3ஐயும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதை ஃபுல்லாமே ஊற்றிட்டு அடுப்பில் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் பாதி தக்காளி வச்சுருந்தோம்ல, அதையும் அந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்து தான் இப்போ வந்து ஊற்றிருக்கோம். தண்ணி தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அதுக்கு அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். வெல்லம் வந்து எல்லாருக்கும் எல்லோரும் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா சேர்த்துக்கோங்க. குக்கரில் மூடி போட்டாச்சு. அது கொஞ்சம் ஆவி வந்ததுக்கப்புறம் தான் விசிலை ஆட் பண்ணுவோம். நாங்கள் விசிலை வந்து அதில் மாட்டுவோம். ஆவி வந்துருச்சு, விசிலை மாட்டிடலாம். மாட்டிட்டு ஒரு 2 விசில் வரட்டும். அவ்வளோதாங்க. பச்சை மொச்சப்பயிறு குழம்பு 2 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ.